ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். திருக்கை பிஸ்கு குழம்பு எப்படி வைக்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம இங்கே பாருங்கள், ஒரு 3/4 கிலோ இருக்கும் திருக்கை பிஸ்கு. நான் வாங்கி இப்போ உப்பு போட்டு நீங்கள் நல்லா 2 வாட்டி உரசி அலசி வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து கொழகொழப்பு தன்மையாக இருக்கும் திருக்கை பிஸ்கு. அதனால் 2 தடவை நாம் உப்பு போட்டு நல்லா உரசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நான் சேர்த்து வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் ஒரு பெரிய காய் ஒரு காய் வாங்கி வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் தாராளமாக உரிச்சு வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அது நல்லா நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். புளி கரைசல் வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பூ திருவி அதை வந்து கொஞ்சம் சோம்பும் மிளகும் சேர்த்து சும்மா வெறும் சட்டியில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து சட்டி அடுப்பு வச்சுருக்கோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம சட்டியை வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனேயும் நம்ம வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நம்ம கொஞ்சம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை போட்டுக்கிட்டு அதை லைட்டாக வதங்க வெட்டி நம்ம அப்புறம் ஒரு சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். ஏன்னா அந்த குழம்பு அப்போ ரொம்ப டேஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம கூட இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் வதங்க வெட்டி நம்ம அந்த திலதை கொஞ்சம் ஒரு சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் அந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக ஒரு சுற்றி போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது வதங்கட்டும். இப்போ அதில் நம்ம 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி வறுத்து அந்த நிலைமையில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி பழம் சேர்த்துங்க. இந்த அப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. அந்த ரொம்ப நம்ம அரைக்க வேண்டாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ ஒரு சுற்றி இதை போட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த நிலமையில் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூண்டு, அந்த பூண்டு போட்டுட்டு அதிலே நாம் நம்ம பிஸ்கு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். காரணம் வந்து நமக்கு திருக்கை பிஸ்கு வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். நீங்கள் அலசும் போதே நல்லா 2 தடவைக்கு உப்பு போட்டு நல்லா உரசி அலசிடுங்க. அலசிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அதை போட்டு இப்போ நல்லா அப்படி வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அதை வதக்கி விட்டாலும் நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா இந்த குழம்பு நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ஓரளவு திக்காக வச்சா தான் அது நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு நம்ம அந்த முருங்கைக்காயை போட்டு நம்ம அந்த புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாந்தை போட்டு கரைச்சி ஊற்ற வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நிலமையில் நம்ம இந்த முருங்கைக்காயை அதில் அள்ளி போட்டு நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலா தூள் அதெல்லாம் அந்த புளி கரைசல் அப்படியே கரைச்சி அதில் எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். இந்த தண்ணியை உங்களுக்கு போதுமானது. அப்புறம் நம்ம மீதி கொஞ்சம் இந்த தேங்காய், சோம்பு, மிளகு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி களி ஊற்றினா போகிறோம். அவ்வளோதான், அப்படி இருக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம இந்த சோம்பு, மிளகு, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம இப்படி சேர்த்துக்கிட்டு போகிறோம். இதை அப்படியே நம்ம கிளறி விட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சுட்டு நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இப்போ போதுமான அளவு இந்த முருங்கைக்காய் தான் நம்ம பார்த்துக்கலாம். முருங்கைக்காயெல்லாம் ஓரளவு வந்து குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த நிலமையில் இல்லாமல் கொஞ்சம் அதில் மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான டேஸ்டியான நமக்கு திருக்கை பிஸ்கு குழம்பு கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். கொஞ்சம் கிராமத்து சமையல் இந்த மாதிரி நான் போடுவேன், ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அளவு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அமைக்கிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.